வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம கபிலன் ரொம்பவே டென்ஷனாக வர்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. வர்மா வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போர்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற லேடியோட கதையை இன்றைக்கே நீ முடிக்கிற, அந்த வேலையை நீ இந்த வாட்டி நீ செய்கிற கண்டிப்பாக, அப்படி நீ மட்டும் செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் கிட்ட ரொம்பவே கடுமையாக வந்து வர்மா பேசிட்டு இருக்காங்க. இதை நினச்சிட்டு கபிலன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு இவன் வேற நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டென்ஷனோட வர்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ சொல்லிட்டல நான் செய்வேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு வர்மா கோபமாக ஆயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த அளவுக்கு திமிரா பேசுறியா, இன்னைக்கு மட்டும் இந்த கதையை நீ முடிக்கலைன்னா கண்டிப்பாக உன் கதையை நான் முடிச்சிருவேன்டா, நீ பார்த்துக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவமாக நம்ம வர்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபிலன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறத நம்ம இந்திராணி கவனிச்சுட்டு நம்ம கபிலன் கிட்ட வராங்க. கபிலா, எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க, யார் ஃபோனில் பேசுகிறாங்க, நீ எப்போவுமே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ எப்போ பார்த்தாலுமே வந்து ஃபோனில் பேசும்போதெல்லாம் ரொம்பவே டென்ஷனாவோடு இருக்க, எதனால் நீ ஏதாவது தப்பு பண்ணியா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கபிலன் கிட்ட கேட்குறாங்க. அக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீ டென்ஷன் ஆகாதக்கா அப்படின்றாங்க. இல்லை கபிலா, நீ ஏதோ ஒரு கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, அது என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல, உன்னால் முடிஞ்சால் இப்போ சொல்லு அப்படின்னும் போது, இல்லைக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆஃபீஸ் விஷயந்தாங்க்கா நான் பேசிகிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட அப்படியே பூசி மொழிவிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அயலி சிவாவுக்கு மேல் அதிகாரிகிட்டேருந்து ஃபோன் வருது. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அகிலாண்டேஸ்வரிக்கு வர்மா ஸ்கெட்ச் போட்டிருக்கான், அதனால் இந்த வாட்டி அவனோட டீமை நம்ம மொத்தமாக பிடிக்கணும், அதனால் நீ இந்த வாட்டி அலர்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, சிவாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சிவா, என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம் அயலி, நம்ம அகிலாண்டேஸ்வரி மேடம் எங்கெல்லாம் போகிறாங்கன்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலதிகாரியும் நம்ம அயலிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த வாட்டி இந்த ஆப்ரேஷனை நீங்கள் சக்ஸஸாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார், கண்டிப்பாக நாங்கள் இந்த வாட்டி நாங்கள் இதை வந்து விடமாட்டோம், அவனை கூண்டோடு நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் மேலதிகாரிக்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவாவுக்குமே அயலிக்குமே ரொம்பவே குழப்பமாக இருக்குது. எதுக்காக வர்மாவுக்கும் அகிலாண்டேஸ்வரி மேடமுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக அவங்கள குறிப்பாத்து இவன் வந்து இது பண்ணியிருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல சிவா அப்படின்னும் போது, அப்போ ஏதோ ஒரு விஷயம் அகிலாண்டேஸ்வரிக்கும் வர்மாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தம் இருக்குது, அதனால தான் வந்து வர்மா வந்து அகிலாண்டேஸ்வரி மேடமுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்குமே அதுதான் தோணுது. அதுவும் இல்லாமல் அம்மாவுக்குமே வர்மாவுக்குமே வந்து பிரச்சனை இருக்குது, அப்போ இவங்களுக்குமே அந்த விஷயத்தை பற்றி தெரியும், அப்போ இவங்கக்கிட்ட வந்து நம்ம இது பண்ணால் கண்டிப்பாக அதை பற்றி இவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நடக்கிற கதையை பார்க்கலாம் அயலி, அந்த மேடம்க்கு எந்த பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம அகிலாண்டேஸ்வரி வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயலி பின்னாடியே போயிட்டு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் வேலையாக வெளியில் போகிறேன் அயலி, தோ வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஆனாலுமே நம்ம அயலி விடாப்பிடியாக நானும் உங்கள் கூட வருவேன், நீங்கள் எங்கே போனாலுமே நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரியால் அதை வந்து மீற முடியாத, சரி வா அயலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, நீ இங்கேயே நில்லு, நான் இதை ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம கபிலனோட ஆட்கள் எல்லாருமே நம்ம அகிலாண்டேஸ்வரியை குறிப்பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்ட போனால் நம்ம கபிலன் வந்து அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு அகிலாண்டேஸ்வரியை குறிப்பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு, உன்னை காப்பாற்ற யார் வருவாங்க, என்ன என்னோட வர்மாக்கிட்டேயே வந்து உன்னோட வேலையை நீ காட்டுறியா, இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அகிலாண்டேஸ்வரி கொஞ்சம் கூட பயப்படாமல் நம்ம கபிலன் கிட்ட நின்று பேசுகிறாங்க. உன்னால் முடிஞ்சா என்னை நீ ஷூட் பண்ணி காட்டுறா அப்படின்றாங்க. அப்போ கபிலனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நம்ம ஒரு பொருளை நம்ம வச்சு காட்டுறோம், அதுக்கு கூட இந்த அம்மா அசுராமல் இவ்வளோ தைரியமாக பேசுது, தைரியம் தான் அந்த அம்மாவுக்கு அப்படின்னும் போது, என்கிட்ட நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நான் அந்த பொருளை வந்து உங்கள் மேலே வந்து இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. ஆனாலுமே அவங்க பயப்படுறதா இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் சூழ்ந்ததை பார்த்துட்டு நம்ம அயலிக்கு ஒரு பதட்டம், என்னடா இது போனவங்க இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தா நம்ம அகிலாண்டேஸ்வரியுடைய அம்மாவோட நெத்தியில் நம்ம
கபிலன் அந்த பொருளை வச்சு பார்க்குறத நம்ம அயலி பார்த்துடுறாங்க. அயலி பார்த்ததும் இல்லாமல் உடனே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க கையில் இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம கபிலன் கையில் இருக்கிற பொருளை கீழே தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கபிலன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்போவுமே இவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட வீட்லேயும் இவ்வளோட தலை தாங்க முடியல, வெளியில் வந்து நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னும் போது அதுலேயும் இவளோட தொல்லை தாங்க முடியல. இந்த வாட்டி இவளோட கதையும் சேர்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அயலி உடம்புல அம்மன் இறங்கிட்டா மாதிரி நம்ம அயலி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக எல்லாரையும் டிஷும் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. நம்ம அயலியை பார்த்துட்டு, ஏன்னா இவ நல்லா தானே இருந்தா திடீர்னு இப்படி ஆகுறாளே, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம கபிலன் பண்ண விஷயத்தால் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டு உடனே நம்ம மண்டபத்துலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த கன் ஷூட் சத்தத்தை கேட்டுட்டு இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அயலியை பார்த்து நம்ம இந்திராணி பதறி போகிறாங்க. என்ன சிவா இவ இப்படி அடிக்கிறா, இவ வந்து ஸ்கூல் வாதியாரா இல்லை இவ ஒரு போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா பார்த்து நம்ம இந்திராணி கேட்குறாங்க. அக்கா எனக்கு என்னமோ தெரியல, இவளோட உடம்புல அந்த அம்மனே வந்து இறங்கிட்டாங்க தான் நினைக்கிறேன், அதனால தான் இப்படி அடித்து துவம்சம் பண்ணுறா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஒரு காமெடி என்னன்னா நம்ம ரித்திகா அப்பவும் அசராத நம்ம அயலியை போயிட்டு சந்தேகப்படுறாங்க. உடனே அயலி ரொம்பவே ஆக்ரோஷமாக நம்ம ரித்திகாவை ஒரு திரும்பி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரித்திகாவுக்கு அள்ளில் அந்த இடத்துல ஆடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன் ரித்திகா தேவையில்லாத வேலையை பார்க்குற, வீட்டில் அவளை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி இங்கேயும் போயிட்டு அவளை பார்த்து சந்தேகப்படாத ரித்திகா, உன்னை கதையை முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம செல்வநாயகி வந்து நம்ம ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அத்தை, இவ வந்து 100 ஆளுக்கு சமம் மாதிரி இருக்கா, இவகிட்ட நம்ம மோதணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம உயிரோடவே இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா செல்வநாயகி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி நம்ம கபிலனை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எதுக்கு இவன் இங்கே நிற்கிறான் அப்படின்ட்டு, நம்ம கபிலன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் இந்த சட்டை தானே போட்டிருக்கான், இன்னைக்கு இவன் இங்கே நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிடுறாங்க அந்த இடத்துல. அப்போ கபிலன் நினைக்கிறாங்க, ஆஹா நம்ம குடும்பம் எல்லாரும் இங்கே வந்துட்டாங்களே, இப்போ மட்டும் நம்ம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா கண்டிப்பாக நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரித்திகா கபிலனை காணன் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உதய பெருமாளும் வந்துடுறாங்க. என்ன இங்கே சத்தம் இந்த மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் அயலி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கேட்க, இந்த பக்கம் எனக்குமே ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி அயலி வந்து இப்படி வந்து அயலியோட ரூபத்தில் அம்மான்னு இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஆனாலும் பயமாக இருக்குது இந்த நேரத்தில் அயலியை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு இந்திராணி சிவா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணிக்கு நம்ம கபிலன் மேலே ஒரு பக்கம் சந்தேகம் இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம இந்திராணி வந்து ஒரு பக்கம் வந்து அயலியை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம அயலி கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சிவா சொல்கிறாங்க. அப்போ அயலி கிட்ட போயிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க, ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, கண்டிப்பாக மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அந்த இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம ரித்திகாவையும் போய் காலில் விழ சொல்கிறாங்க. ஆனால் ரித்திகா அவள் காலில் நான் விழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீனு இன்னும் அவளை அயலியாவே பார்க்குறியா, அவள் உடம்புல ஆத்தா இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவும் நம்ம அயலியோட காலில் விழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அயலியோட வந்து நடிப்பு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். யாரெல்லாம் அவங்க காலில் விழமாட்டாங்கன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் அவங்க காலில் விழுந்ததை பார்த்துட்டு அங்கே இருக்கிற இந்திராணி மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்மா ஒரு பதட்டமாகவே இருக்காங்க. என்ன இது நம்ம கபிலனை இன்னும் காணோம், அவன் கதையை முடிச்சானா இல்லையானே தெரியாமல் பதட்டத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இந்திராணி வந்து ஒரு பக்கம் நம்ம கபிலனை நினச்சி சந்தேகத்திலே வந்து முழுகிட்டு இருக்காங்க. ஏன் இவன் வந்து இங்கே வந்தான், இவனுக்கும் அவங்களோட ஆட்களுக்கும் என்ன சம்மந்தம் இந்த ஆட்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்களோட ஒரு யோசனையிலேயே இருக்காங்க இந்திராணி கபிலனை நினச்சி. இந்த பக்கம் வர்மா வந்து நம்ம கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா வேலைக்காகாது, நம்ம குடும்பத்துக்கிட்ட நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ வர்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன கபிலா வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னும் போது, இல்லை நான் இந்த வாட்டியும் முடிக்கலை, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது வர்மா வந்து நம்ம கபிலனை எடகுடமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு நம்ம கபிலன் ஒரு பக்கம் டென்ஷனாக, இந்த பக்கம் அயலி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. இந்த வாட்டியும் இந்த கபிலனை நம்ம
பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம சிவா சொல்கிறாங்க, எப்படியோ நம்ம அகிலாண்டீஸ்வரியோட மேடமோட உயிரை காப்பாற்றிட்டோம், அது போதும் ஐலி. நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போவுமே இவங்க கூட நம்ம இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே இருக்கிற வர்மாக்கும் இவங்களுக்கும் என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலியும் சிவாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.